ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது. இன்று மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். புதிய ஆண்டுக்குள் நம்மை நடத்தி செல்ல போகிறார். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்குமா? இந்த பாடலை பாடுவோமாக. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபைய
கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானதும், முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானதும், முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக ரட்சிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, என்ற கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. அடுத்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயமெடுக்க. சவால்கள் சந்தித்திட, இன்று உலகத்தில் ஜெயமெடுக்க. உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த. சமாதானம் காண்பித்திட, மனது சமாதானம் காண்பித்திட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடு. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அக்கினி மதிலீரே, என் ஆறுதல் மலை நீரே. அக்கினி மதிலீரே,
பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல உற்சாகத்தோடு சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்காக நம்ம பாட வந்து நிற்கிறோம். நம்ம என்ன செய்வோம்? எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு படிக்க தெரியுதானே? இந்த பாடல் நிறைய தடவை நம்ம பாடியிருக்கோம். இந்த பாடலை எல்லாரும் வந்து உற்சாகத்தோட தேவனை துதித்து பாடுவோம். பாடுவோமா? பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அக்கினி மதிலீரே என் ஆறுதல் மலை நீரே, அக்கினி மதிலீரே என் ஆறுதல் மலை நீரே.
மறுபகுதியில் கரெக்ட் ஒப்பு கொடுக்கும் ராஜா. இப்போது மாத்திரமே எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. புதிய ஆண்டிலும் கூட கர்த்தாவே எங்களை ஆண்டவரை பாடி சந்தோஷமாகவும் நிறைவாகவும் வைத்திருப்பதற்காக ஒரு ஓடி நன்றி ராஜா. அதற்கா நாங்கள் கேட்க போகிற மன்னாவுக்காக நன்றி ராஜா. எங்களை போதற்காகவும் நன்றி ராஜா. என் கரங்களோக்கு கொடுக்கிறோம். என் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். நம்மளுடைய பிதாவாகவும் கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இப்போது நாம் பிரசங்கத்துக்கு நாம் போவோம். இன்றைக்கு நியூ இயர் ஈவ் ஆராதனைக்குள்ளே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு பிரசங்கத்தின் பகுதி, சுசேஷ பகுதி வாசிக்கப்பட்ட லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனம் 6லேருந்து 9 வரை நாம் தியானிப்போம். Let us meditate Luke chapter 13 verse 6 to 9. Okey, mari kita renung Lukas 13 ayat 6 hingga 9. முதல் நான் மலையாள வாசித்தேன், இப்போ நாம் தமிழில் வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிமா. லூக்கா 13 வசனம் 6லேருந்து 9 வரை. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. ஓகே, என்ன சத்தம்? பிள்ளைங்களை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள். இது ஆண்டவரோட வார்த்தையின் நேரம், நம்ம கவனமாக கேட்போம். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொல்கிறார். கிறிஸ்து இயேசு bagi satu umpama, ஓகே, satu contoh. அதாவது என்னவென்றால் அவர் சொல்லுகிறார், ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் வந்து ஒரு அத்தி மரத்துலேருந்து கனியை எதிர்பார்க்கிறார். Oke, jadi kita dapati dalam umpama cerita ini bahwa tuan tanah itu datang ke kebun dan mengharapkan buah daripada pokok yang beliau tanam itu. Okey, jadi kita tengok tuan tanah ini siapa? யார் அந்த தோட்டத்தின் முதலாளி? இந்த பகுதி வாசிக்கும்போது உங்களோட சிந்தையில் என்னவா போகுது? யார் அந்த முதலாளி? Who is the owner of the land? Siapakah tuan tanah itu? தோட்டத்தின் முதலாளி இந்த கதையில் வந்து ஆண்டவராக பிதானவர். ஓகே, God the Father, Tuhan Allah adalah tuan tanah dalam cerita ini. Okey ya. Jadi kita seterusnya kita tengok siapa lagi dalam cerita ini. Wasimah. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, தோட்டக்காரன், இப்போ தோட்டக்காரனை நோக்கி அந்த தோட்ட முதலாளி ஒரு கேள்வி கேட்கிறார். வாசிமா. இதோ 3 வருஷமாய் நான் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றும் காணவில்லை. ஆக முதலாளி அந்த தோட்டத்தின் முதலாளி ஆண்டவர் பிதானவர்ன்னு நான் சொன்னேன். இப்போ அந்த தோட்டக்காரன் யார்? அந்த தோட்டக்காரன் யார்? சப்பக்கா பக்குபோன் முசத்தாப்பாவா? ஜீசஸ், ஏசு கிறிஸ்து தான் அந்த தோட்டக்காரன். ஓகேயா, முதலாளி வந்து பிதானவர், ஏசு கிறிஸ்து அந்த தோட்டக்காரன். தொடர்ந்து வாசியமா. ஒன்றும் காண, எதில் ஒன்றும் காணவில்லை? அத்தி மரம். அந்த அத்தி மரம் யாரு? நம்ம, நீயும் நானும். சரியா? நீயும் நானும் 3 வருஷமாக பிதானவர் நம்மள்கிட்டருந்து எதிர்பார்க்கிறார், கனி எதிர்பார்க்கிறார். ஆனால் நம்மக்கிட்டேருந்து ஒரு கனியும் இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. 1ஆம் தேதி ஜனவரியில் நீங்கள் வந்த மாதிரியே இன்றைக்கு 31ஆம் தேதி டிசம்பர் ஆச்சு. இந்த ஒரு வருஷம் நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீங்க, ஒரு கனி இல்லை. சாட்சி சொல்ல கூப்பிட்டாக்கா சாட்சி சொல்ல ஒன்றுமே இல்லை.
அப்படி தானே? ஆண்டவர் ஒரு வருஷமாக உங்களை ஆசீர்வதிக்கலை, உங்களை பாதுகாக்கலை. நீங்கள் ஆண்டவருக்கு என்ன கிழிச்சார் அவர்? அப்படி தானே நீங்கள் கேட்குறீங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட இருந்து கனி எதிர்பார்க்குறார், ஆனால் உங்கள்கிட்ட கனி இல்லை. நீங்கள் ஆண்டவர்கிட்ட திரும்பி கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் என்ன கொடுத்தங்க ஆண்டவர்? நீங்கள் தான் ஒன்றும் கொடுக்கலையே, என்னத்தை நான் வந்து சொல்கிறது? ஒன்றுத்தையும் கிழிக்கலையே, நான் என்னத்தை வந்து சொல்கிறது? அதுதான் உங்கள் மனசில் எனக்கு நல்லா இருக்குது. வாசியமா, இது வெட்டி போடுன்ற ஆண்டவரே. உங்களை படைத்த ஆண்டவர் கட்டுப்பாயிட்டாரு, வெட்டி போடுன்றாரு. ஒரு வருஷமா, அது 3 வருஷமாக ஆண்டவர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. வந்த மாதிரியே வந்தோமா போனோமா, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்குது. இந்த ஒரு வருஷம் 1ஆம் தேதி ஜனவரியிலேருந்து 31ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் ஒன்றும் காணலை ஆண்டவர் உங்கள்கிட்ட. ஆண்டவரை கடுப்பாயிட்டார் உங்கள் மேலே, வெட்டி போடுன்றாரு. இது ஒரு காடசாரமான கதை. ஆண்டவர் இயேசு இந்த ஊமை சொல்கிறார். ஆனால் நீங்கள் நினைக்கலாம், இது தானே வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வருஷம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆண்டவரும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நம் ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர், கிருபை நிறைந்த ஆண்டவர். உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. தொடர்ந்து வாசியமா என்ன நடக்குதுன்ட்டு. இது ஏன் நிலத்தை கெடுக்குது என்றார். உன்னை இந்த பூமியில் படைத்ததற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, வேஸ்ட்டு நீ இந்த பூமியில். எனக்காக நீ என்ன கனி கொடுத்த? நீ வேஸ்டானவன். tapi pakai kamu. Saya bagi nyawa kepada kamu. Saya mencipta kamu dalam dunia ini. Sudah 3 tahun saya datang. Setiap tahun 31 hari bulan Disember, saya mengharapkan kamu akan berbuah dalam kehidupan kamu. Kamu akan berbuat baik dalam dunia ini untuk saya. Tetapi apabila saya datang dan mengkaji kamu, tak ada sebuah dalam pokok kamu. Kamu adalah kosong. Jadi Allah marah. Kau tak gunalah. Lagi baik saya tebangkan pokok ini dan buang dalam api. Sekurang-kurangnya tempat yang kamu ditanam tanah itu, boleh tanam pokok lain, boleh buat benda lain, daripada kamu mensia-siakan tanah itu. நீங்கள் ஒரு வேஸ்ட்டுன்றார் ஆண்டவர். வெட்டி நெருப்பில் போடுங்க. இது உங்களுக்கு உரைக்கணும். 31ஆம் தேதி டிசம்பரில் ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறாரு. கடுப்பாயிடுறார் ஆண்டவர். அப்படி பக்காயிலான்றாரு. ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், அம்மா இவனு சொல்கிறேன்னு சொல்லு. இதோ பாருங்க, நான் சொல்கிறேன், ஆண்டவர் என்னை உணர்த்துறாரு. ஆவியானவர் உங்களுக்கு எச்சரிக்கை சொல்கிறார். நான் சொல்கிறேன், நாளைக்கு நியாய தீர்ப்பு நாட்களே ஆண்டவரே என்னை மன்னிச்சிரு ஆண்டவரே, இது தப்புன்ட்டு எனக்கு தெரியாது. என் பாஸ்டர் இதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டார் ஆண்டவரே. வருவார், சிரிப்பார், பேசுவார், கதை அடிப்பார், போயிடுவார். ஆனால் அவர் சொல்லலையே நான் கனி கொடுக்கணுன்ட்டு, என்னை எச்சரிக்கலையே, என்னை வந்து நரகத்துக்கு தள்ளுவேன் என்று சொல்லலையே ஆண்டவர். அப்படின்ட்டு நீங்கள் ஆண்டவர் முன்னுக்கு நின்று சொல்லுங்கள், இந்த நேரம் நீ குறித்து வச்சுங்க, நான் எச்சரித்தனா இல்லைன்னு உங்களுக்கு. ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாள் மிக சீக்கிரம் உங்களை கேள்வி கேட்பார். இதே போல தான் 1ஆம் தேதி பார்த்த மூஞ்சி தான் 31ஆம் தேதி டிசம்பரில் அதே மூஞ்சி தான் பார்த்துட்ருக்குறோம். யாருக்கிட்ட போய் நம்ம ஆண்டவர் குறித்து பகிர்ந்து கொண்டோம்? dengan siapa kita berkongsi tentang kebaikan Yesus Kristus? Yesus Kristus adalah Tuhan yang mengharap, yang adalah pintu ke surga. Dialah yang akan membawa kita ke surga. Tanpa Yesus tak ada bahagia dalam hidup kamu. Jangan kamu ingat semua ini adalah cerita kosong. Yesus akan datang untuk menghakimkan kamu. Jangan kamu berani cakap dengan Yesus.
Saya punya Pastor Peter tak pernah tegur tentang ini Yesus. Tak pernah bagi amaran pada saya yang saya kena buat baik untuk manusia dalam dunia ini. Untuk tugas kerja-kerja yang kamu bagi pada saya. Saya ingat macam inilah datang gereja, sembahyang, nyanyi, doa, baca, balik, makan baik. Itu saya ingat gereja. Itu saya ingat tugas yang kamu bagi saya. Saya mengingati kamu. Ia adalah lebih daripada itu. இதுக்கு மேலானது ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார். வாசிமா தொடர்ந்து. அதுக்கு அவன் எவன்? தோட்டக்காரன். இயேசு உங்களுக்காக ஐயா ஆண்டவர் உங்களுக்கு 2வது வாய்ப்பு கொடுக்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, நீங்கள் மனம் மாறலையா? அப்படி இருக்கிறீங்க. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், ஆண்டவர் கிருபை உள்ள தேவன் 2வது வாய்ப்பு இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குறார். இப்படியே நீங்கள் உங்கள் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காதுங்க. நியாய தீர்ப்பு நாள் ஆண்டவர் வருகை மிக சீக்கிரமாக இருக்குது. எப்போ வேணும் இருக்கலாம். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு. என்னவென்று சொல்லுமா? நான் இது சுத்தியும் அந்த மரத்தை சுத்தியும் கொத்தி எரு aku akan cangkul keliling pokok ini bagi saya peluang. Bapa bagi saya peluang. Saya akan cangkul. Bapa cakap potong dan buang pokok itu. Yesus mengadu bagi pihak kita kepada Bapa. நம் சார்பாக சிலுவையில் ரத்தத்தை சிந்தின அந்த ஆண்டவர் உங்களுக்காக 2வது வாய்ப்பு கேட்கிறார். ஆண்டவர் பிதா அவனுக்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு ஆண்டவரே. இவர்களை நான் சரிப்படுத்துகிறேன். அந்த மரத்தை சுற்றி நான் கொத்தி உரம் போடுறேன். jadi Yesus sanggup mengorbankan jiwa dia. அவரோட உயிரை உங்களுக்காக ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி மரித்தார். உங்கள் பாவங்களை எல்லாம் இயேசு தன் மேலே சுமந்தார். அந்த இயேசு உங்களுக்காக மன்றாடுகிறார். பிதானவரே இன்னொரு வாய்ப்பு கொடு, உங்களுக்கு மனம் மாறத்துக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களுக்காக பிதா கிட்ட, he is in the right hand of the God the Father. பரலோகத்தில் அவர் உட்காந்து உங்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் உண்மையாக இருக்கிறவர்களுக்கு விசுவாசமாக இருக்கும்போது, நீங்கள் ஜபிக்கும்போது உங்கள் ஜபத்தை குறித்து ஆண்டவர் பிதாவுக்கிட்ட மன்றாடுகிறார். ஆண்டவரே, இவன் நல்லவன், இவன் விசுவாசம் உள்ளவன், உனக்காக சாட்சி சொல்லுன்ற ஆண்டவர் இயேசு பிதாக்கிட்ட சாட்சி சொல்கிறார். புரியுதுங்களா? அதுக்கு தான் ஆண்டவர் இயேசு பிதாக்கிட்ட மன்றாடுகிறார். எனக்கு வாய்ப்பு கொடு, இவன் நல்லவன், இவனை நான் மாற்றுறேன். உங்களுக்காக ஆண்டவர் இயேசு மன்றாடுகிறார். உங்களை மாற்றத்துக்கு ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பு கேட்குறார். அவர் ஏன் கேட்க வேண்டும்? ஏன்னா உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறார். யாரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் பரலோகத்துக்குள்ளே வரணும். அதுதான் அவர் பூமிக்கு வந்தார், ரத்தத்தை சிந்தினார். Dia tak mau sesiapa pun masuk ke neraka. Semua kena masuk ke syurga. Sebab itu Yesus datang ke bumi ini dan memikul segala dosa-dosa kamu di atas salib. Dan beliau mati kerana kamu dan hidup kembali untuk membuktikan dia adalah Allah yang hidup, bukan Allah yang mati. நாம் வணங்குற தேவன் உயிருள்ள தேவன் என்று அவர் உயிரோடு 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். ஆக கிறிஸ்து பிரிவானவர்களே, நாம் வணங்குற ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர். அவர் கல்லோ மண்ணோ மரமோ புல்லோ காத்தோ இல்லை, அவர் உயிருள்ள தேவன். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிமா. கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம். பாருங்க, ஆண்டவர் 2வது வாய்ப்பு கொடுக்கும்போது நான் எல்லாம் செய்கிறேன் ஆண்டவரே,
ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு வருஷம் கொடுக்குறாரு. சகோதரர்களே, சகோதரர்களே, my brothers and sisters in Christ, God is giving you one more chance, another year. He is going to fertilize you. உங்களுக்காக ஆண்டவர் கொத்தி உரம் போட போகிறார். Dia akan mencangkul keliling kamu dan akan meletak baja dalam kamu. Dia akan mengajar kamu. Dia akan membuat segala yang kebaikan bagi kamu. Dia berkata, saya akan buat ini semua, இதெல்லாம் நான் செய்வேன். அவர் கனி கொடுத்தா நல்லது ஆண்டவரே. கனி கொடுக்கலனாக்கா, ஆண்டவரே உன்னோட விருப்ப பிரகாரம் அடுத்த வருஷம் வெட்டி போட்டுரு ஆண்டவரே. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். இன்னொரு வருஷம், இந்த இன்னொரு வருஷத்தில் 2025 நீங்கள் மனம் மாறல. இதோ 1ஆம் தேதி வரப்போகுது, ஜனவரி 1ஆம் தேதி ஜனவரி நீங்கள் வந்த மாதிரியே 31ஆம் தேதி டிசம்பரில் ஆண்டவர் உங்களை திரும்பியும் கேட்பார். நீங்கள் உயிராக இருந்தால் கேட்பார். அதுக்குள்ளே நீங்கள் மறித்து போனாக்கா மலாய்க்காரன் சொல்கிறான்ல, அல்ஹம்துலில்லாஹ். ஆண்டவர் சொல்கிறார், இவ்வளோ சொல்கிறாரு, காது உள்ளவன் கேட்க கடவான். தூங்கிட்டு இருக்கிறீங்களா? தூங்குங்க, சரிங்களா? ஆண்டவர் எவ்வளோ எச்சரிக்கிறார் உங்கள் வாழ்க்கையில். இன்னொரு வருஷம் ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அட்லீஸ்ட் எனக்கு 2வது வாய்ப்பு கொடுக்குறாரு, இதோட என்னை வெட்டி நரகத்துக்குள்ளே தள்ளலையே. ஆண்டவர் முடிவு பண்ணா, போதும், உங்கள்கிட்ட 3 வருஷமாக நான் எதிர்பார்த்தேன், ஒரு கனி இல்லை, ஒரு நல்லது நீ செய்யலை, ஒருத்தனை பார்த்து அன்பாக பேசலை, எரிச்சல் எரிஞ்சு விழுவுறது, கெட்ட வாரத்தில் பேசுகிறது, அவனை துப்புறது, அம்மாவே இல்லையா, அன்பே இல்லை, அவங்ககிட்ட இயேசுவே நல்லவர் அப்படின்ட்டு ஒரு சாட்சி சொல்கிறதில்ல, இயேசு தேவன் ஏற்றுக்கொள்கிறதில்ல. இப்படியே வந்தோமா, இப்படியே பண்ண. நாளைக்கு ஆண்டவர் கேட்க, ஆண்டவரே உன் கோயிலில் தான் நான் உட்காந்து உன்னை ஆராதித்தனே, உனக்கு நன்றி சொல்லணே. ஆண்டவர் அதை பார்க்குறார். உன் முழு இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்குறார். Yesus mengharapkan sepenuhnya daripada kamu. முடிஞ்சாமா இருக்குதா? ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கணக்கு கேட்கிறார். You are accountable to God. Kamu harus menjawab, memberi kira-kira kamu kepada Allah. ஆண்டவருக்கு யூ ஆர் அக்கௌண்டபிள். உன் கணக்கு நீ சொல்லி ஆகணும். வருஷம் கடைசியில் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உனக்காக நான் நின்றேன், ஆண்டவரே உன்னை பற்றி நான் சாட்சி சொன்ன, ஆண்டவரே உன்னை கேவலப்படுத்தினாங்க, ஆண்டவரே அந்த இடத்துல நான் ஓடி போல, ஆண்டவரே நீ நல்லவர், நீ அன்புள்ளவர், நீ மன்னிக்கிற தேவன், நீ இரக்கமுள்ள தேவன் என்று நான் சாட்சி சொன்ன, ஆண்டவரே நீ வருவேன்று நான் சொன்னேன், நீ யார் என்று நான் சொன்னேன். சிலர்கள் இயேசு என்று யாரு கூட கேள்விப்படாமல் இருக்கிறார்கள். இந்த சந்தோஷா வட்டார் பகுதியிலே அநேகருன்னு இயேசுன்னா யாருன்னு தெரியாது இருக்கிறாங்க. ஒன்றும் அந்நிய தேவனுக்கு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சந்தோஷா கோயிலில் திருவிழாமா, என்ன கிளம்பிருச்சுமா, வெளியே தேர் ரதம் கிளம்பிருச்சான். அது பார்க்குறதுக்கு கூட்டம் நிற்கிதுங்க. இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிப்பட்டவர்கள், அங்கெல்லாமல் நீங்கள் தேவன் இடத்துல உட்காந்துருக்குறீங்க. ஆனால் நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த ஆத்மா உண்மையுள்ள ஆத்மாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக சாட்சியாக நின்று அங்கே தேர் போனான்னா, கூட்டம் போனான்னா, பையனுங்களுக்கு சரக்கு நிறையா வரண்டா இன்றைக்கி, அது வந்தான்னா இது வந்தான்னா, என் ஆண்டவர் வருகிறார், அந்த பயத்தோடு நீங்கள் வந்திருந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அது முக்கியம் இல்லை, அது வரும் போவோம். ஆண்டவர் வருகிறார், உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். நீங்கள் ஆண்டவரோட பிள்ளை இல்லைனாக்கா உங்களை நரகத்துக்கு தள்ளி விட்டுருவார். அல்லேலூயா. ஆக நீங்கள் கனி கொடுக்குறவர்களாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த உவமைகளை ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது மனமாற்றம். God expect repentance in you. Allah mengharapkan supaya kamu mengubahkan diri kamu daripada jahat ke baik. தீமையிலிருந்து நன்மையை நீங்கள் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இது ஒரு வேடிக்கையான பேசுகிற கதை இல்லை, உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலே நடக்க போகிற கதை. ஆண்டவர் இது கதை யார் சொன்னா தெரியுமா? யார் சொன்னா? ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. காதுள்ளவன் கேட்கப்படவன். அந்த பையன் சொல்கிறான் பாருங்க, நீங்கள்லாம் பாஸ்டர் நல்லதாக கதை சொல்கிறாரு, பயங்கர பாஸ்டர் டைரக்டர் ஆக்கலாம் நினைக்கிறேன். நல்ல ஒரு கதை. என்ன பாரத ராஜா கதை ஒன்று எடுப்பார் எடுத்து உங்களை நரகத்துக்குள்ளே தள்ளி விட்டுருவார். அவன் சொல்கிறான் பாரு, இந்த கதை இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு. இயேசு உங்கள் பாஸ்டர் மூலியமாக உங்களை எச்சரிக்கிறார். வார்த்தையாக நீங்கள் செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு இடத்துல கணக்கு கேட்க போகிறார். ஆக கிறிஸ்து பிரியமானவங்களே, உங்களுக்கு இருந்து ஆண்டவர் இந்த 2025 எதிர்பார்க்கிறது தேவ பயம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். The fear of God must be in you. Ketakutan ya bahawa Allah itu wujud, Allah itu akan datang, Allah itu akan menghakim, Allah itu akan bertanya saya. Kamu kena rasa takut itu dalam diri kamu sendiri. Kalau kamu ingat ini semua cerita sajalah, mana ada benarlah. Sudah 2000 tahun dia orang cakap ini saja. 2000 வருஷமாக இதே கதை ஓட்டிகிட்டு இருக்கிறானுங்க. இது ஒரு சீரியல் கதை அப்படின்னு நினச்சி நீ கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஹலோ, நாளைக்கு நீங்கள் உயிராக இருந்தால் அல்லேலூயா. உயிர் புட்டுன்னு போயிடுச்சுனாக்கா கணக்கு நீங்கள் சொல்லி ஆகணும். மனம் மாறாமல் இருக்கிறீங்கள, நீங்கள் அன்னையோடு முடிஞ்சு நீங்கள் இயேசுவின் வருகையில் நீங்கள் கணக்கு சொல்லி ஆகணும். ஆண்டவர் உங்களை கேட்பார், எனக்காக நான் உன்னை இந்த பூமியில் வைத்தினேன், எனக்காக நீ என்ன செய்தேன்னு கேட்பார். நீ கனி கொடுத்தியா, ஒரு நல்லது செய்தியா? கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லி கொடுக்குற வழியில் நம் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். We have to walk in His way. அது விட்டுட்டு ஜுக்குன்னு சொல்லிட்டு என் வழி தனி வழி, போ தனியாக நரகத்துக்கு. என்ன வழி? என் வழி தனி வழி. ஆண்டவர் சொல்கிறார், என்னோட வழி நீ பின்பற்று. Ikutilah jalan saya. Jangan kamu fikir saya ini pandai, saya ini cerdik, saya ada uang, saya ada kuasa, tak ada orang boleh menggugat saya. யாரும் என்னை அசைக்க முடியாது. அதான் நிறைய பேர் சொல்லுவானுங்க, ஏய் என்னை நீ அசைக்கிறதுனாக்கா, என்னை தொடர்றதுனாக்கா இன்னொருத்தன் என்ன வரணுமா? நல்லா தான் சொல்கிறேங்க பாஸ்டர், என்ன நினைக்கிறாரு அதான் சொல்கிறேங்க. இன்னொருத்தன் பிறந்து வரணுமா? நீ எனக்கு பதில் சொல்கிற, இன்னொருத்தன் பிறந்து வரணும் உங்களுக்கு. ஆண்டவர் இயேசுக்கு நீ பதில் சொல்லு. இன்னொருத்தன் பிறந்து வரணுமா? ஆண்டவர் இயேசு வருகிறார், பிறந்து வரல. அவரோட வருகை எப்படி இருக்குமா சொல்லு தனுஷ். ஆண்டவர் 2ஆம் வருகை எப்படி இருக்கும்? எப்படி வர்றார்? திரும்பியும் பெத்லஹேமில் பிறக்கிறாரா? பிறந்துக்கிட்டு அங்கே நீங்கள் பாட்டு பாடிக்கிட்டு இருங்க, தூங்கு தூங்கு பாலானி. தூங்குவார் ஆண்டவர் இயேசு, உங்களை சாட்டு எடுத்து அடிப்பார். திருடம் போல வருவார். வானத்திலிருந்து எதில் வர்றார்?
என்ன தொட்டியா? படகோட்டியா? வெள்ளை குதிரையில் ராஜாதி ராஜாவாக வருகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு நாம் பதில் சொல்லுவர்களாக இருக்க வேண்டும். அவரோட வழியிலே நாம் நடக்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன பிரகாரம் நாம் கேட்க வேண்டும். வசனம் என்ன சொல்லி கொடுக்குதோ அந்த வசனத்தின் பிரகாரம் நாம் கீழ்ப்படிந்து நம் வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We have to love God because God requires His people to worship and love Him. The word says, you shall love your God with all your heart, with all your mind and with all your soul. உன் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் தேவனாக கர்த்தரையை நீங்கள் தொழுக வேண்டும். நீ ஆராதிக்க வேண்டும். பாதிங்க பாதியங்க. என்ன கால்? ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். அப்புறம் இங்கே வச்சா பிஸ்கட் போயிடுவேன், அங்கிட்டு வச்சா பிஸ்கட் போயிடுவேன். அதனால் ஆண்டவர் இயேசு தவிர உன் சிந்தையிலும் சரி, உன் இருதயம் சரி, உன் ஆத்மாவும் சரி, தேவனுக்காக எப்போதும் அர்ப்பணிக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவரை எதிர்பார்க்குறார். ஆண்டவர் பரலோகம் போகும்போதே நம்மளுக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்கிறார். உலகம் என்று போய் நீ என்ன அறிவிக்க வேண்டும்? சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுதான் தேவன், இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் உங்களுக்கு பரலோகத்தின்ற வாசல். உங்களுக்கு பரலோகம் வேணும்னா இயேசு நீங்கள் விசுவாசிக்கணும். அது குறித்து நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். உன் நண்பர்கள், உன் உற்றார் உறவினர்கள், உன் சகோதரர்கள், கூட வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து பிரியமானவர்களே, அவர் என்றும் வேறு எந்த தேவன் நீ வணங்கக்கூடாது. யூ ஷால் சர்வ் நோ அதர் காட் தென் மீ, ஃபார் ஐ ஆம் தி ஜெலசி காட். நான் ஒரு எரிச்சலான தேவன், என்னென்று வேறு எந்த தேவனை நீ வணங்கக்கூடாது. புரியுதா? ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த காரியத்தை குறித்து இந்த 2025 உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இந்த 2025 கொடுத்து உங்களை வழி நடத்துகிறார். ஆக இந்த 2025 நீங்கள் அதே போல் இருக்க போகிறீங்களா இல்லையான்ட்டு நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அந்த தோட்டத்தில் நீங்கள் ஆண்டவர் வர்றாரு. 3 வருஷம் வந்தார். அந்த 4வது வருஷம் ஆண்டவர் வருவார், உங்களை கேள்வி கேட்பார். நீ என் ராஜ்யத்துக்குள்ளே வர, நான் பரலோகத்தின் வாசல், அந்த பரலோகம் என் கையில் இருக்குது, உனக்காக ஒரு இடம் நான் ஆயத்து பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த பரலோகத்துக்குள்ளே நீ வர வேண்டும் என ஆசை. அந்த ஆசை நிறைவேற்ற நீங்கள் ரெடியாக இருக்கணும். நீங்கள் தேவனோட பிள்ளையாக காணப்பட வேண்டும். நீங்கள் கனி கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும். இந்த கொடுக்குற ஒரு வருஷத்தில் நீங்கள் கனி கொடுக்குறீங்களா இல்லையான்ட்டு ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்பார். ஆக இந்த 2025 நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் செய்யுங்க. ஆண்டவரை பற்றி பேசுங்க. இன்றைக்கே நான் ஒரு 20 தமிழ் பைபிள் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பைபிள் இல்லைனாக்கா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு கடமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், உங்களோட டைம், டேலண்ட் அண்ட் ட்ரெஷர், அதாவது உங்கள் நேரம், உங்களோட திறமைகள், உங்களோட பொக்கிஷம் ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும். Kamu mengorbankan diri kamu, yaitu you punya masa, you punya bakat, you punya harta, kamu harus berkongsi dengan Tuhan Yesus. ஆக ஊழியத்துக்கென்று நீங்கள் கொடுக்குறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நித்திய வாழ்வு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? இந்த ஊழியம் நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்காக இன்றைக்கு நான் பைபிள் உங்களுக்கு அந்த பாரம் இருக்கணும். பாஸ்டர், இந்த வருஷம் ஒரு வருஷத்தில் எத்தனை நாள் இருக்குது? 106 நாளா?
365 நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். அந்த ஒரு வருஷத்தில் 365 நாளில் ஒரு ஆளாவது நீங்கள் பார்த்து பேசி இயேசு பற்றி சொல்லி அவன் இயேசு விசுவாசித்தால் இந்த பைபிள் நீங்கள் அவனுக்கு கொடுங்க. தமிழ் வாசிக்கிறவங்க, தமிழ் வாசிக்க தெரியலன்னா நீ வேஸ்ட் பண்ணாதுங்க. அந்த பைபிள் நீ கொடுக்கும்போது இந்த பைபிள் வார்த்தை உயிருள்ள வார்த்தை. அந்த பைபிள் நீ கொடுங்க, ஆண்டவரோட வார்த்தை கொடுங்க. ஆண்டவர் வார்த்தை அந்த விதை நீங்கள் நடுங்க. ஆண்டவர் தண்ணி ஊற்றி அதை வளர வைப்பார். அவன் ரட்சிக்கப்பட வேண்டுமா, அவன் பரலோகத்துக்கு வர வேண்டுமா, ஆண்டவர் பார்த்துக்கோ. உங்கள் வேலை அந்த விதை நட வேண்டும். ஆக இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. டேக் அ ரெசல்யூஷன். Kamu kena buat satu resolusi dalam hidup kamu. Pastor, saya mengambil resolusi tahun 2025 untuk Tuhan Yesus. Saya akan mencerita mengenai Yesus kepada kawan saya, saudara saya, adik-beradik saya. Ambillah Bible. தமிழ் பைபிளு எல்லாரும் உங்கள் மனசு தொட்டு நீங்கள் அந்த தீர்மானம் எடுங்க. இந்த ஒரு தீர்மானம் எடுக்கிற இந்த வருஷம், வருகின்ற வருஷத்துக்கு ஒருவருக்காது 10 பேர் இருந்தால் 10 பைபிள் எடுத்துகிட்டு போங்க. இல்லைனாக்கா வேஸ்ட். எடுத்து போய் தலைக்காணி தூங்குறதுக்கு தலைக்காணி இல்லைன்ட்டு பைபிள் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காதுங்க. புரியுங்களா? ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த பைபிள் நான் எடுக்கிறேன் பாஸ்டர், இந்த வருஷம் 65 நாளுக்குள்ளே யாருக்காவது ஒருத்தர்கிட்ட நான் பேசி இந்த பைபிள் நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு தீர்மானம் எடுங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு வருஷம் டைம் பாஸ்டர் கொடுக்குறாரு. டிசம்பர் 35 2025 நீங்கள் முன்னுக்கு வந்து சாட்சி சொல்லணும். சாட்சி நேரம் இருக்குதா இல்லையா? பாஸ்டர், இந்த நாள் நான் பைபிள் எடுத்தேன் பாஸ்டர், இதோ இப்போ நான் சாட்சி சொல்கிறேன். என் கூட்டாளிக்கு நான் கொடுத்தேன், என் தம்பிக்கிட்ட கொடுத்தேன், எங்கள் அம்மான்ட்டு கொடுத்தேன், என் கூட வேலை செய்கிற நண்பனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். அவன் கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறானா இல்லையோ அது ஆண்டவரோட வேலை, அவர் பார்த்துக்குவார். ஆனால் நீங்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் உங்கள்கிட்ட கனி எதிர்பார்க்குறார். அந்த 2025 31 ஆண்டவர் கேட்பார், எனக்காக நீ என்ன கனி வைத்தன? ஆண்டவர்கிட்ட நீங்கள் தைரியமாக சொல்லணும், இயேசுவே உனக்காக இந்த பைபிள் நான் கொடுத்தேன், இவனுக்கு கொடுத்தேன், இவன் பேர் இது, இங்கே வேலை செய்கிறான், இவன் என் கூட்டாளி அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு சாட்சி சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்று நீங்கள் தீர்மானிடுங்க. அப்புறம் நான் அழைப்பேன் கொடுப்பேன், நீங்கள் வாங்க, சேலஞ்ச் எடுங்க. சும்மாக்காக எடுத்துக்கிட்டு வச்சு தூங்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அது கரையான் சாப்பிட வச்சுங்க, உங்களே சாப்பிட வச்சிருவார் ஆண்டவர் கரையான். அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த 2025 நிறையா பேர் ரெசல்யூஷன் எடுப்பாங்க. நான் ஒரு புது காடி வாங்கணும், நான் ஒரு புது வீடு வாங்கணும், நான் பணக்காரன் ஆகணும், நான் கல்யாணம் பண்ணணும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நான் டிகிரி எடுக்கணும், நான் காலேஜுக்கு போகணும், இதெல்லாம் எடுங்க ரெசல்யூஷன். ஆனால் ஆண்டவருக்காக என்ன எடுத்துங்க? நீங்கள் இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணுங்க. பாஸ்டர், ஆண்டவருக்காக இந்த ஒரு வருஷத்தில் குறைஞ்சது ஒரு பைபிள் இல்லைன்னா 10 பைபிள் 5 பைபிள் நான் கொடுக்க போகிறேன் பாஸ்டர் அப்படின்னு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு ஒன்று எடுங்க, கூட வேணும்னா சொல்லுங்கள். நான் ஜைன் கேத்தீட்ரல்லேருந்து பாஸ்டர் டேவிட் வச்சுருக்கிறாரு, எடுத்துகிட்டு வரேன் நான். அதை பற்றி கவலைப்படாதுங்க. ஆனால் நீங்கள் வாங்கினாக்கா அந்த பைபிள் என்ன விலை மொதல் யார் கேட்டாங்கன்ட்டு எவ்வளோன்ட்டு அந்த பைபிள் விலை எவ்வளோ சொன்னேன் பாஸ்டரு? 50 வெள்ளி நீங்கள் வாங்குறதுனாக்கா. ஆனால் இன்றைக்கு இயேசுவின் விதை உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் கொடுக்குறோம், சரியா? ஆக அந்த 50 வெள்ளி பைபிள் வச்சுக்கிட்டு நீங்கள் விற்றுடாதுங்க யாருக்கிட்டாது. டேய் இது 50 வெள்ளி தெரியுமா, எனக்கு பிளாக்கில் கிடச்சிச்சு எங்கள் பாஸ்டர் மூலியமாக, இனி 20 வெள்ளி கொடுத்தா போதுண்டா அப்படின்னு போய் விற்றுறாதுங்க. அப்புறம் ஆண்டவர் உங்களை விற்றுருவார். ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா நீங்கள் ஆல்டர்லேருந்து எடுக்க போகிறேங்க, அது ப்ரே பண்ணி நான் கொடுக்க போகிறேன். மனசு தொட்டு இந்த ஊழியம் நீங்கள் செய்யுங்க.
என் இயேசுக்காக நான் கனி கொடுக்க போகிறேன். ஆண்டவர் கேட்பார். அந்த 31 டிசம்பரில் நான் ஒரு வருஷம் வாய்ப்பு கொடுத்தேன் உனக்கு, கொத்தி உரம் மரத்தை சுற்றி கொத்தி உரம் போட்டுனே, நீ என்ன கனி நீ கொடுத்தன்ட்டு ஆண்டவர் கேட்பார். நீங்கள் தைரியமாக சொல்லணும், ஆண்டவரே 4 பேர்த்துக்கிட்ட பேசினேன், 2 பேர்த்துக்கிட்ட இல்லை ஒருத்தங்கிட்ட பேசினேன் ஆண்டவர், நீ பார்த்துக்கோ ஆண்டவரே, நான் பேசிட்டேன், அதை வளர வேண்டியது உன்னோட வேலை ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானோட அவர் பார்த்துக்குவார். சரியா? ஆண்டவர் ஜெபம் பண்ணி நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களையும் நம் சபையும் வளர்ச்சி அடைய. எவ்வளோ நாக்காளி கோஷமாக இருக்குது, இதையெல்லாம் ஆண்டவர் நிரப்புவார். ஏன்னா உங்களுக்கே விருப்பம் இல்லை, ஒருத்தங்கிட்ட பேசி அவன் சேர்ச்சுக்கு கொண்டாடன்ட்டு உங்களுக்கே விருப்பம் இல்லை. அப்போ ஆண்டவருக்கு எப்படி விருப்பப்படுவார்? இங்கே அனுப்பின ஆத்மா கூட காணாமல் போயிடும். அந்த அனுப்பின ஆத்மா நிரந்தரமாக உறுதியாக இருக்கணும்னாக்கா உங்களோட செய்கள் தான் முக்கியம். அதான் எப்போதும் சொல்லுவேன் பாஸ்டர், நீங்கள் வாயில் என்ன சுடாத, வடை சுடாதுங்க, அப்புறம் காக்கா வந்து கொத்திக்கிட்டு போயிடும். ஆமாவா இல்லையா? களத்தில் இறங்க, பாஸ்டர் இது செய்வோம், பாஸ்டர் இந்த ஊழியம் பண்ணுவோம், இப்படி செய்வோம் செஞ்சிருவங்க. நீங்கள்லாம் பார்த்தாலே தெரியுது நீங்கள் எப்படி செய்கிறங்கன்ட்டு. சொல்கிறது ஈஸி, உட்காந்துக்கிட்டு சொல்லலாம். முன்னுக்கு நின்று பேசி பாருங்கள். இந்த சர்மன் ப்ரிப்பேர் பண்ண 1 வாரம் எனக்கு எடுக்கும், மண்டை அப்படியே குழம்பி போயிடும். ஆண்டவரே சொல்லு, ஆண்டவரே என் சபையாருக்கு என்ன சொல்லணும். இப்போ ஆண்டவர் ஆவியானவர் சொல்ல, நீ ஏசி அவனுங்களையா சும்மா கொஞ்சிக்கிட்டு இருக்காத, தொட்டுக்கிட்டு செல்லம் என் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காய். சொல்லேனே, நான் சொல்கிறேன் வெட்டி. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அந்த மரத்தையே வெட்டி போடுன்றாரு. வெட்டி எங்கே போடு? நரகத்தில் நெருப்பில் போடுன்றாரு. வேணுமா உங்களுக்கு நரக வாழ்க்கை? சும்மா கால் குடைஞ்சாலும் ஐயோ குடையுது, காய்ச்சல் அடைய ஐயோ காய்ச்சல், ஐயோ இடுப்பு வலி, கால் வலி, இதே உன்னால் தாங்க முடியல. நரக வேதனை எப்படி இருக்கும் அந்த வலி பட்டவங்களுக்கு தான் தெரியும். இது உண்மை. நரகம்ன்றது ஒரு பயங்கரமான இடம். மனமாருங்க. இந்த 2025 நம் ஆண்டவர் இயேசுக்காக சாட்சியாக நில்லுவோம், போராடுவோம், எழும்புவோம். ரைஸ் அண்ட் பில். நம் பிஷப்போட டக் வார்த்தை, எலும்பி கட்டுவோம். நம் சபையை எலும்பி கட்டுவோம், நம் சபையை ஊழியத்தை எலும்பி கட்டுவோம். இப்படியே இருக்க வேணாம். இப்போ பார்த்த மூஞ்சி பக்கத்தில் ஒருத்தர் பார்த்துக்கொள்ளுங்க. இதே மூஞ்சி 31 பார்த்தங்க, அவ்வளோதான், நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். புதுசாக இருக்க, நீ புதுசாக இருக்கிற பிரதர் வந்திருக்கிற, உங்கள் பேர் என்னங்க பிரதர்? நீங்கள் தான் பிரதர்? புரியல, யாருக்காவது விளங்குச்சா? கிருஷ்ணமூர்த்தி. கரங்களை தட்டி நன்றி செய்வோம். பார்த்து பேசுங்க. பிரதர் வந்திருக்கிறாரு, விசாரிங்க. அப்புறம் அவன் நினைப்பேன், என்ன வந்தால் யாரும் கண்டுக்க மாட்டுறானுங்க, இவங்க பாரியாக இருக்கிறாங்க, அவங்களோட பேசிக்கிறாங்க. பேசுங்க, விசாரிங்க. ஆண்டவர் அதானே எதிர்பார்க்குறார். ஆண்டவர் விசாரிக்கிறார் நம்மளே இன்றைக்கு. அல்லேலூயா. தொடர்ந்து தேவனுக்காக சாட்சி சொல்வோம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிற தேவனே, நீ விசாரிக்கிற தேவனாக இருக்கிற. 2025 டிசம்பரில் ஆண்டவரே 31 மீண்டும் எங்களுக்கிட்ட நீ கேள்வி கேட்க போகிற ஆண்டவரே. இன்னொரு வருஷம் எங்களுக்கு கொடுக்குற, அதுக்காக நன்றி. அந்த வருஷம் முடிவிலே எங்களை நீ கேள்வி கேட்க போகிற. உனக்காக நாங்கள் என்ன கனி கொடுத்தோம்? நீ கனி தேடி வருவ, நாங்கள் கனி கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எடுக்கிற முடிவு ஆண்டவரே உன்னோட தயவு, உன்னோட ஒத்தாசை எங்களுக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவரை நீ வழி நடத்தும். எங்கள் சபையார்கள் இந்த நாளில் வந்தவர்களை யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராக இயேசு நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆஃப் பண்ணுமா?
கிறிஸ்து